பிள்ளையே, இந்த நிமிடம் உன்னுடைய அறையில் நிலவும் அந்த அமைதியை நான் முழுமையாக உணர்கிறேன். கடந்த பல மாதங்களாக உன்னுடைய தலையணை நனைந்த அந்த இரகசிய கண்ணீரை நான் அறிவேன். நீ யாரிடமும் சொல்லாமல் உன் மனதுக்குள் வைத்திருந்த அந்த ஒரு கவலையும் எனக்கு தெரியும். ஆனால் பிள்ளையே, நீ இத்தனை நாட்களாக இழந்து விட்டதாக நினைத்தது உன்னை விட்டு போகவில்லை. உனக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நல்லது இப்போது வெளிவருகிறது. நீ முடிந்துவிட்டது என்று நினைத்த ஒரு காரியத்தில் மீண்டும் ஒரு நகர்வு தொடங்குகிறது. பதில் வராது என்று நினைத்த இடத்திலிருந்து உனக்கான பதில் வருகிறது. நீ காத்திருந்த செய்தி உன்னை வந்து சேரும். நீண்ட நாட்களாக உன்னை அழுத்திய ஒரு விஷயத்தில் தெளிவான மாற்றம் உன் கண்முன்னே தெரியும். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டபோது அந்த மூடிய கதவையே பார்த்து கொண்டு நீ பல நாட்கள் நின்றாய். இதுதான் எனக்கான ஒரே வழி என்று நினைத்தாய். அந்த வழி முடிந்ததும் உன் வாழ்க்கையும் அங்கேயே நின்றுவிட்டது என்று நினைத்தாய். ஆனால் உனக்கு தெரியாமல் நான் வேறு ஒரு கதவை திறந்து கொண்டிருந்தேன். நீ பார்த்த கதவு மூடியது. ஆனால் உனக்காக இருந்த பாதை மூடப்படவில்லை. இப்போது நீ இதுவரை பார்க்காத ஒரு வழி உன் முன்னால் தெளிவாக தெரியும். அதை பார்த்தவுடன், இதுதானா இத்தனை நாட்களாக நான் காத்திருந்தது என்று உன் மனம் சொல்லும். பிள்ளாத்திருந்தது வெறும் ஒரு நல்ல செய்தி அல்ல. அந்த செய்தியின் பின்னால் உன் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான தேவையே இருக்கிறது. பணம் என்றால் அதன் பின்னால் உன் வீட்டின் நிம்மதி இருக்கிறது. வேலைன்னா அது பின்னா உன் குடும்பத்தின் எதிர்காலம் இருக்குது. ஒரு ஒப்புதல்னா அது பின்னா நீண்ட நாட்களாக நெஞ்சிருந்த ஒரு காரியம் இருக்குது. ஒரு உறவை மாற்றம்னா அது பின்னா உன் இதயத்தின் அமைதி இருக்குது. அதனாதான் உன் காத்திருப்பின் பாரம் உனக்கு இவ்வளவு அதிகமா இருந்தது. ஆனா இப்போது அந்த பாரத்தை மாற்றும் செய்தி வருகிறது. பிள்ளையே, நீ பலமுறை உன் தொலைபேசியை பார்த்திருக்கிறாய். ஒரு குறிப்பிட்ட பெயர் திரையில் தோன்றுமா என்று காத்திருக்கிறாய். ஒரு அழைப்பு வருமா என்று பார்த்திருக்கிறாய். ஒரு செய்தி வருமா என்று மீண்டும் மீண்டும் திறந்து பார்த்திருக்கிறாய். ஒவ்வொரு முறையும் எதுவோ இல்லாம போன போது உன் மனம் இன்னும் கொஞ்சம் சோர்ந்தது. ஆனா நான் நீ காத்திருந்த அந்த தொடர்பில் இப்போது ஒரு மாற்றம் வருகிறது. நீ எதிர்பார்த்தத பதில் உனக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக பேசப்படாம இருந்த ஒரு விஷயம் மீண்டும் பேசப்படும். நீ அறியாம இருந்த ஒரு உண்மை உனக்கு வெளிப்படும். நீ எதிர்பார்த்திருந்த தெளிவு உன் மனதில் உருவாகும். பிள்ளையே, ஒரு விஷயத்தை மட்டும் நினைத்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்கிறாய் என்று எனக்கு தெரியும். அந்த விஷயம் என்ன என்பதை நீ சொல்ல வேண்டியதில்லை. உன் இதயத்தில் அது என்னவென்று எனக்கு தெரியும். பலரிடம் நீ சிரித்து பேசினாலும் தனியாக இருக்கும்போது அதே விஷயம் உன்னை தொந்தரவு செய்கிறது. இது எப்போது சரியாகும் என்று உன் மனம் கேட்கிறது. சில நேரங்களில் நீ நம்பிக்கையை விட்டுவிட முயற்சி செய்தாய். இனி இதை பற்றி நினைக்கவே கூடாது என்று உனக்குள் சொல்லிக் கொண்டாய். ஆனா மறுநாளோ அதே விஷயம் உன் நினைவுக்கு வந்தது. பிள்ளையே, ஏனென்றால் அது உனக்கு வெறும் ஆசை அல்ல, உன் வாழ்க்கையுடன் இணைந்த ஒரு விஷயம். அதனால்தான் நான் அதை உன் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். உனக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நல்லது இப்போது வெளிவரும். பிள்ளையே, நீ பணத்திற்காக காத்திருந்தால் உன் கவலை எனக்கு தெரியும். மாதத்தின் கடைசி நாட்களில் கணக்கை பார்த்து அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாய். ஒரு தேவையை எப்படி சமாளிப்பது என்று யோசித்திருக்கிறாய். யாரிடம் கேட்பது என்று தெரியாமல் மனதுக்குள் அழுதிருக்கிறாய். ஆனால் உன் தேவையை நான் பார்த்திருக்கிறேன். உனக்கான ஒரு உதவி வெளிப்படும். நீ காத்திருந்த பணம் தொடர்பான ஒரு செய்தி வரும். நீண்ட நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்த ஒரு தொகை பற்றிய நகர்வு தொடங்கும். உன் உடனடி தேவையை சமாளிக்க தேவையான வழி உன் முன்னால் திறக்கும். இதை எப்படி சமாளிப்பேன் என்று கேட்ட உன் மனம் இதற்கான வழி கிடைத்துவிட்டது என்று நிம்மதியடையும். பிள்ளையே, உன் வேலை பற்றிய கண்ணீரையும் நான் பார்த்திருக்கிறேன். பல விண்ணப்பங்கள் அனுப்பி பதிலில்லாமல் காத்திருந்தாய். நேர்காணலுக்குச் சென்று திரும்பி வந்தாய். உன்னைவிட குறைவாக முயற்சி செய்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததை பார்த்து உன் மனம் உடைந்தது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று கேட்டாய். ஆனால்
உன் உழைப்பு வீணாகவில்லை. உனக்கான வாய்ப்பு வெளிவரும். உன் பெயர் ஒரு நல்ல காரணத்திற்காக பேசப்படும். நீ காத்திருந்த வேலை தொடர்பான பதில் வரும். உன் திறமைக்கு பொருத்தமான ஒரு வாய்ப்பு உன் முன்னால் நிற்கும். இதுவரை உன்னை கவனிக்காத இடத்தில் உன் மதிப்பு தெரியும். பிள்ளையே, நீ உன் குடும்பத்தை பற்றியும் கவலைப்பட்டிருக்கிறாய். வீட்டுக்குள் சொல்லப்படாத பல விஷயங்கள் இருக்கின்றன. ஒருவரின் மனதில் கோபம் இருக்கிறது, இன்னொருவரின் மனதில் காயம் இருக்கிறது. எல்லோரும் ஒன்றாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருந்த பழைய நிம்மதி இல்லை. நீ மட்டும் அதை சரி செய்ய வேண்டும் என்று உன் மனதில் சுமந்திருக்கிறாய். ஆனால் இப்போது நீண்ட நாட்களாக இருந்த ஒரு குடும்ப குழப்பத்தில் மாற்றம் வெளிப்படும். பேசாமல் இருந்தவர்கள் பேசுவார்கள். தவறாக புரிந்து கொண்டவர்கள் உண்மையை புரிந்து கொள்வார்கள். நீண்ட நாட்களாக உன்னை வதைத்த ஒரு குடும்ப விஷயத்தில் சமாதானம் உருவாகும். உன் வீட்டுக்குள் மீண்டும் நிம்மதியான நாட்கள் வரும். பிள்ளையே, உன் உறவை பற்றிய கண்ணீரும் எனக்கு தெரியும். ஒருவரை உண்மையாக நேசித்தாய். ஆனால் அதே அளவு அன்பு உனக்கு திரும்பி வரவில்லை. ஒரு வார்த்தைக்காக காத்திருந்தாய். ஒரு அழைப்புக்காக காத்திருந்தாய். ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பினாய். ஆனால் ஒவ்வொரு நாளும் உன் மனம் இன்னும் அதிகமாக சோர்ந்தது. இப்போது உண்மை உன் முன்னால் வெளிப்படும். அந்த உறவின் உண்மையான நிலை உனக்கு தெளிவாகும். உன் மனதை குழப்பிய கேள்விக்கு பதில் கிடைக்கும். உன்னை மதிக்கும் அன்பு எது என்பதை நீ தெளிவாக பார்ப்பாய். உன்னை தொடர்ந்து காயப்படுத்திய குழப்பம் முடிவுக்கு வரும். பிள்ளையே, உனக்காக மறைத்து வைக்கப்பட்ட நல்லது என்றால் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு பழிவாங்குவது அல்ல. நீ பழிவாங்க வேண்டிய நிலைக்கு நான் உன்னை அழைத்துச் செல்லவில்லை. அதைவிட பெரிய பதில் உனக்கு கிடைக்கும். நீ அமைதியா இருந்தபோது உன்னை பலவீனமா நினைத்தவக உன் வாழ்க்கை முன்னேறுவதை பார்ப்பாங்க. உன் உழைப்ப மதிக்காதவக அதன் பலனை பார்ப்பாங்க. உன்னை பத்தி தவறா பேசியவக உண்மை வெளிவருவதை பார்ப்பாங்க. ஆனா பிள்ளையே, அந்த நாளே உன் இதயம் பழைய கோபத்தை சுமக்காது. ஏனென்றால் உனக்கு கிடைக்கும் நல்லது உன் கவனத்தை அவர்களிடமிருந்து உன் வாழ்க்கைக்கு திருப்பிவிடும். பிள்ளையே, நீ இழந்த ஒரு வாய்ப்பை நினைத்து இன்னும் வருந்துகிறாய். அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தால் என் வாழ்க்கை வேறா இருந்திருக்கும் என்று நினைக்கிறாய். அந்த ஒரு மறுப்பு உன் மனதில் இன்னும் இருக்கிறது. ஆனால் உன் வாழ்க்கையின் சிறந்த வாய்ப்பு அந்த ஒரு கதவுக்குள் மட்டுமில்ல. நீ இழந்ததாக நினைத்த இடத்திலிருந்து புதிய வழி திறக்கிறது. முன்பு கிடைக்காததை விட உனக்கு பொருத்தமான ஒன்று உன் முன்னால் வருகிறது. நீ நிராகரிக்கப்பட்ட இடத்தை பார்த்து கொண்டிருக்காம உனக்காக திறக்கும் புதிய கதவை பார்க்கும் நேரம் இது. பிள்ளையே, சில நேரங்களில் நான் ஒரு விஷயத்தை உன்னிடமிருந்து மறைப்பது அதை உனக்கு கொடுக்காம இருப்பதற்காக அல்ல. நீ இன்னும் பார்க்காத பெரிய நன்மைக்காக, அதை சரியான நேரத்தில் வெளிப்படுத்துவதற்காக. நீ அவசரமாக பிடித்துக்கொள்ள நினைத்த சில விஷயங்கள் உனக்கு நல்லதல்ல. அதனால் அவை உன் கைகளில் நிலைக்கவில்லை. இன்று அதை நினைத்து அழாதே. நீ இழந்ததை விட உனக்காக பாதுகாக்கப்பட்டதை பார். உன் வாழ்க்கையில் நிலைக்க வேண்டிய நல்லது இப்போது வெளிவரும். பிள்ளையே, உன் பெயருடன் தொடர்புடைய ஒரு ஆவணம் நீண்ட நாட்களாக காத்திருக்கிறது. ஒரு ஒப்புதல் தேவைப்படுகிறது. ஒரு அதிகாரப்பூர்வ பதில் தேவைப்படுகிறது. ஒரு முடிவு தேவைப்படுகிறது. அந்த விஷயம் நீண்ட நாட்களாக தாமதமானதால் இது நடக்காது என்று நினைத்தாய். ஆனால் அந்த காரியம் மீண்டும் நகரும். நீ காத்திருந்த பதில் உன் கைகளுக்கு வரும். அந்த ஒரு செய்தி உன் மனதில் இருந்த பெரிய பாரத்தை இறக்கும். நீ பல மாதங்களாக சுமந்த ஒரு கவலைக்கு ஒரு முடிவு உருவாகும். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வரும்போது அது உன் எதிர்பார்ப்பின் வடிவில் மட்டும் வராது. நீ நினைத்த மனிதர் அல்லாமல் வேறு ஒருவர் உதவுவார். நீ எதிர்பார்த்த இடம் அல்லாமல் வேறு இடத்தில் வாய்ப்பு திறக்கும். நீ கேட்ட தொகை அல்லாமல் உன் தேவையை நிறைவேற்றும் வேறு ஒரு வழி வரும். நீ காத்திருந்த பதில் அல்லாமல் அதைவிட முக்கியமான உண்மை உனக்கு தெரிய வரும். அப்போதுதான் நீ புரிந்து கொள்வாய், நான் உன்னை மறக்கவில்லை. நான் உனக்காக வேறு வழியை வைத்திருந்தேன். பிள்ளையே, உன் உடல்நிலையை பற்றிய கவலையுடன் இந்த வார்த்தையை கேட்கிறாய் என்றால் உன் பயம் எனக்கு தெரியும். ஒரு பரிசோதனை முடிவுக்காக காத்திருக்கிறாய்.
ஒரு மருத்துவரின் பதிலுக்காக காத்திருக்கிறாய். ஒரு சிகிச்சை எப்படி செல்லும் என்று கவலைப்படுகிறாய். உன் உடல்நிலை பற்றிய இந்த பயத்தில் நீ தனியாக இல்லை. உனக்கு தேவையான சரியான மருத்துவ உதவியும் தெளிவான முடிவும் மன அமைதியும் உனக்கு கிடைக்கும். பயம் உன் நாளை முழுவதும் ஆளாது. உன் மனம் மீண்டும் அமைதியை பெறும். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக வெளியில் சொல்லாம வைத்திருந்த ஒரு ரகசியமான வேண்டுதல் இருக்கிறது. அதை நினைத்தாலே உன் கண்களில் கண்ணீர் வருகிறது. இது எனக்கு எப்போது என்று கேட்டிருக்கிறாய். இன்று நான் உன்னிடம் சொல்வது இதுதான். உன் கண்ணீரை நான் பார்த்தேன். உன் காத்திருப்பை நான் பார்த்தேன். உன் அமைதிக்குள் இருந்த வலியை நான் பார்த்தேன். உனக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நல்லது அழிந்து விடவில்லை. அது உன் வாழ்க்கையில் வெளிப்படும் நேரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பிள்ளையே, நீ இப்போது பார்க்கும் நிலை இறுதி நிலை அல்ல. உன் வாழ்க்கையில் இன்னும் சொல்லப்படாத ஒரு நல்ல அத்தியாயம் இருக்கிறது. நீ முடிந்துவிட்டதாக நினைத்த ஒரு விஷயத்தில் புதிய நகர்வு வரும். நீ நம்பிக்கை இழந்த இடத்தில் ஒரு செய்தி வரும். நீ உதவி இல்லாமல் நிற்கிறேன் என்று நினைத்த இடத்தில் ஒரு கை நீளும். நீ உன் உழைப்புக்கு மதிப்பு இல்லை என்று நினைத்த இடத்தில் உன் திறமை வெளிப்படும். நீ குடும்பத்தை பற்றி அழுத இடத்தில் நிம்மதி உருவாகும். நீ உன் எதிர்காலத்தை பற்றி பயந்த இடத்தில் ஒரு தெளிவான பாதை தெரியும். பிள்ளையே, நான் உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாகச் சொல்கிறேன். உனக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நல்லது இப்போது வெளிவரும். நீண்ட நாட்களாக மறைந்திருந்த பதில் வெளிவரும். மறைந்திருந்த வாய்ப்பு வெளிவரும். உனக்காக இருந்த உதவி வெளிவரும். உன் உழைப்பின் மதிப்பு வெளிவரும். உன் வாழ்க்கைக்கு தேவையான உண்மை வெளிவரும். நீ காத்திருந்த நிம்மதி வெளிவரும். இதுவரை எனக்கு ஏன் என்று கேட்ட உன் மனம் இனி எனக்காகவும் நல்லதிருக்கிறது என்று உணரும். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வரும் நல்லதை நீ ஒரு சிறிய விஷயமாக நினைக்காதே. அது உன் வீட்டின் நிலையை மாற்றும் ஒரு செய்தியாக இருக்கிறது. உன் மனத்தின் பாரத்தை குறைக்கும் ஒரு பதிலாக இருக்கிறது. உன் எதிர்காலத்தை நகர்த்தும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. உன் குடும்பத்திற்கு நிம்மதி தரும் ஒரு தீர்வாக இருக்கிறது. உன் உழைப்புக்கு உரிய மதிப்பை கொண்டு வரும் ஒரு அங்கீகாரமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக நின்றிருந்த ஒரு காரியத்தை நகர்த்தும் ஒரு முடிவாக இருக்கிறது. பிள்ளையே, நீ காத்திருந்த காலம் உன்னை உடைக்கவில்லை. அது உன்னை இன்னும் ஆழமாக மாற்றியது. நீ முன்பு ஒரு விஷயத்தை மட்டும் விரும்பினாய். இப்போது உனக்கு உண்மையில் தேவையானது என்ன என்பதை புரிந்து கொண்டாய். நீ முன்பு ஒரு மனிதரிடமிருந்து பதிலை எதிர்பார்த்தாய். இப்போது உன் வாழ்க்கைக்கு தேவையான உண்மையை எதிர்பார்க்கிறாய். நீ முன்பு ஒரு கதவை மட்டும் பார்த்தாய். இப்போது திறக்கப்படும் பல வழிகளை பார்க்கிறாய். அந்த மாற்றத்தோடு நல்லதும் உன் வாழ்க்கையில் வெளிவரும். பிள்ளையே, நீ இழந்ததாக நினைத்தது உன் வாழ்க்கையின் முடிவு இல்லை. உன்னை அழ வைத்த அந்த அத்தியாயம் முடிவடைகிறது. நீண்ட நாட்களாக உன்னை அழுத்திய ஒரு செய்தி இப்போது மாறுகிறது. உன் மனதை சுமந்த ஒரு விஷயத்தில் நல்ல முடிவு வருகிறது. உன் குடும்பத்திற்கு தேவையான நிம்மதி வருகிறது. உன் உழைப்புக்கு பலன் வருகிறது. உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்பு வருகிறது. உனக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நல்லது இனி மறைந்திருக்காது. அது உன் கண்களுக்கு தெரியும். அது உன் வாழ்க்கையில் வெளிப்படும். அது உன் இதயத்தில் நிம்மதியை உருவாக்கும். பிள்ளையே, நீ இந்த வார்த்தையை கேட்கும் நேரத்தில் உன் மனதில் அந்த ஒரு விஷயத்தை நினைத்திருந்தால், அந்த விஷயத்தை நான் அறிவேன். நீ சொல்லாததை நான் கேட்கிறேன். நீ மறைத்த கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். நீ விட்டுவிட நினைத்த கனவையும் நான் அறிவேன். உனக்காக வைத்திருந்த நல்லது உன் வாழ்க்கையை அடையும் வரை உன் கதை முடிவடையாது. இப்போது மறைந்திருந்த நல்லது வெளிவரும். நீ காத்திருந்த பதில் வெளிவரும். நீ எதிர்பார்த்த செய்தி வெளிவரும். உன் வாழ்க்கைக்கு தேவையான உதவி வெளிவரும். உன் வீட்டுக்கு தேவையான நிம்மதி வெளிவரும். உன் உழைப்புக்கான பலன் வெளிவரும். உன் முன்னால் ஒரு புதிய பாதை வெளிவரும். பிள்ளையே, இன்று நீ உன் வாழ்க்கையை பார்த்து எதுவும் மாறவில்லை என்று சொல்லாதே. உனக்கு தெரியாமல் மாறிக்கொண்டிருந்த விஷயங்கள் இப்போது உன் கண்களுக்கு தெரியத் தொடங்குகின்றன.
உனக்காக மூடப்பட்டிருந்தது திறக்கிறது, மறைந்திருந்தது வெளிப்படுகிறது, தாமதமானது நகர்கிறது, குழப்பமானது தெளிவாகிறது, காத்திருந்தது வந்து சேர்கிறது. நீண்ட நாட்களாக உன்னை அழுத்திய அந்த ஒரு விஷயத்தில் நல்ல மாற்றம் உருவாகிறது. பிள்ளையே, உனக்காக மறைத்து வைக்கப்பட்ட நல்லது இப்போது வெளிவரும். உன் கண்ணீருக்கு பதிலாக நிம்மதி வரும். உன் காத்திருப்புக்கு பதிலாக பதில் வரும். உன் குழப்பத்திற்கு பதிலாக தெளிவு வரும். உன் நின்று போன காரியத்திற்கு நகர்வு வரும். உன் உழைப்புக்கு பலன் வரும். உன் வீட்டிற்கு நல்ல செய்தி வரும். உன் இதயம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த நிம்மதி உன்னை வந்து சேரும். இது உன் வாழ்க்கையில் மறைந்திருந்த நல்லது வெளிப்படும் நேரம். பிள்ளையே, நீ இத்தனை நாட்களா காத்திருந்தது வீணாகவில்லை. உனக்காக நான் வைத்திருந்த நல்லது இப்போது வெளிச்சத்திற்கு வருகிறது. உன் வாழ்க்கையில் நல்ல செய்தி பிறக்கிறது. உன் முன்னால் நல்ல கதவு திறக்கிறது. உன் கைகளில் பதில் வருகிறது. உன் வீட்டில் நிம்மதி வருகிறது. உன் மனதில் அமைதி வருகிறது. உன் உழைப்பில் பலன் வெளிப்படுகிறது. நீ எதிர்பார்த்த நல்ல மாற்றம் உன் வாழ்க்கையை தொடுகிறது. பிள்ளையே, உனக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நல்லது இனி மறைந்திருக்காது. அது வெளிவரும். அது உன்னை வந்து சேரும். அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த உன் இதயம் நிம்மதி பெறும். உன் கண்களில் கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சி வரும். உன் மனதில் பயத்திற்கு பதிலாக நம்பிக்கை நிறையும். உன் வாழ்க்கையில் நின்று போன இடத்திலிருந்து நல்ல நகர்வு தொடங்கும். உனக்காக நான் வைத்திருந்த நல்லது இப்போது வெளிவரும். ஆமேன். பிள்ளையே, உனக்காக மறைத்து வைக்கப்பட்ட நல்லது வெளிவர வேண்டும் என்று நீ இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு கேட்டிருந்தால் கீழே ஆமேன் என்று எழுது. இந்த வார்த்தை தேவைப்படும் ஒருவரை நினைத்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள். உனக்காக நல்லது வெளிவரும் நேரம் இது. ஆமேன்.